2 நாளா செத்த போன மாதிரி படுத்து கிடக்கிறவனுக்கு நம்மள காவல் காக்க போட்டானுங்க. வேற எங்கேயாவது போட்டிருந்தாலாவது 4 காசாவது பாத்துக்கலாம். அதை விடு, இவன் எங்க எந்திரிச்சு போறான். சரி வா போய் டீ சாப்பிட்டு வரலாம். இரு ஈரமும் வச்சிட போது மூடிட்டு வரேன். என்னடா போலீஸ்லாம் நடமாடுது, மொத்த ஃபேமிலியும் உள்ள கம்பி எண்ணிட்டு இருக்குதா? ரெட் பிரேக். இது என்னடா மருந்து மாத்திரை எல்லாம் தர்மாஸ்பத்திரிக்கு வீட்டை வாடகைக்கு விட்டான தாடிக்காரன். ரெட் பிரேக். மண்ணாங்கட்டி எங்க இருக்கிற நீ? என்ன காட்டுற? இது யாரு பாடி? ஹலோ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். மண்ணாங்கட்டி ரெட் பிரேக். என்னயா பூஜாவோட டாடியா இருந்த இப்ப டெட் பாடி மாதிரி ஆயிட்டே, என்ன மேன் ஆச்சு உனக்கு? ஸ்மைல் பண்ற, ஏதாவது பேச என் கூட. பேச்சு பூச்சி மூச்சு. அது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அது அப்படியே கல்யாணத்து வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கோ. ஏன் கல்யாணத்து வரைக்கும் என்ன? எனக்கு கல்யாணம் சவால்ல ஜெயிச்சிட்டேன் நானு. பாத்தியா, பத்திரிக்கையோட வந்திருக்கிறேன். அதே கல்யாண மண்டபம், அதே கிரவுட். ஆனா ஒரே ஒரு சேஞ்ச், மணப்பொண்ணும் மாமனார் மட்டும் சேஞ்ச் ஆகி போயிட்டாங்க. நான் கையன் துருத்துற அப்படியே நின்னுக்க போகுது. கமான் கேட்ச் இட். வாங்கிக்கோ மேன். ஓ கை விளங்குற கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற, பரவாயில்ல. பாடி மேல போடுறேன். வீட்டுல உள்ள சர்வன்ஸ் யாரையா வச்சு அப்புறமா பிரிச்சு படிச்சு பாத்துக்கோ. ஓகே பட்டுமா? கடைசியா ஒரு பப் அடிக்கிறியா? இந்தா. என்னடா இது, ஃபாரின் சிகரெட் இந்த ஆளுக்கு அலர்ஜி ஆகுது. ஓ ஏதாவது அசம்பாவிதம் நடக்க முன்னாடி எஸ்கேப் ஆயிடலாங்கிற. அதுவும் கரெக்ட் தான், வா போலாம். என்னமா தங்கச்சி, என்னாச்சு? என்னென்னமோ நடந்து போச்சுடா. என்னமா என்ன? அப்பா ஹார்ட் அட்டாக்ல விழுந்துட்டாரு. பெனிஃபிட் ஃபண்ட் பணத்தை திருப்பி தரலன்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. வீட்டை ஏலத்துல விட போறாங்களா? எங்களுக்கு உதவி பண்ண யாருமே இல்லடா. அம்மா, உன் பேச்ச கேட்காம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிச்சு. நாங்கெல்லாம் பிச்சைக்காரங்க, பண்ணி மேய்க்கிறவங்க, எங்களை எல்லாம் சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறதுக்கே கேவலமா இருக்குன்னு தானே அந்த ஏரியாவுல இருந்து போன்னு சொன்னீங்க. இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டீங்க வந்த? இத பார், யாரு எக்காடு கட்டாலும் எங்களுக்கு கவலை இல்ல, வேலையை பாரு. அவன் பண்ண தப்புக்கு அவன் ஜெயில இருக்கட்டுமா? என்ன பேசுறீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும்போது எது தப்பு பண்ணிட்டாங்க, அதை குத்தி காட்டுறதுக்கு இதுவா நேரம்? முன்ன பண்ண தெரியாதவங்க வந்து உதவி கேட்டா நம்ம செய்ய மாட்டோமா? அப்படி நினைச்சிட்டு போக வேண்டியதானே? அனாவசியமா யாரும் எதுவும் பேசாதீங்க, புறப்படுங்க எல்லாரும். முதல்ல அந்த ஆளை வெளியே தூக்கி போடுங்கயா. ஒரு பொருள் கூட உள்ள இருக்க கூடாது. மொத்த பொருளையும் வெளில எடுத்து போடுங்க. இதனால் சகல மாணவர்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், ராஜமன்னார் சாலை நம்பர் 18 வசிக்கும் ரமேஷ் என்பவரும் அவரது மாமனார் மண்ணாங்கட்டி என்பவரும் பெனிஃபிட் ஃபண்ட் வைத்து நடத்தி பொதுமக்களிடமிருந்து வாங்கிய பணத்தை கொடுக்காததால் திரு மண்ணாங்கட்டி பெயரில் இருக்கும் இந்த அசையா சொத்தான வீட்டையும் அசையும் சொத்தான இந்த 2 வெளிநாட்டு கார்களையும் ஏலத்தில் விட்டு அதில் வரும் பணத்தை கோவிந்தா பெனிஃபிட் ஃபண்டில் பணம் போட்டவர்களுக்கு பிரித்து தரும்படி கோர்ட்டார் உத்தரவு. 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த வீடு ஏலத்திற்கு வருகிறது. ஆரம்ப தொகை 10 லட்சம் ரூபாய். கேட்கறவங்க கேட்கலாம். 15 lakhs. 17 லட்சம், 24 லட்சம், 25 லட்சம், 26 லட்சம், 27 லட்சம், என்னங்க என்னங்க இங்க பாருங்க, உடம்பு எப்படி இருக்கு? 50 லட்சம், 60 லட்சம். நிப்பாட்டியா? என்ன 40, 50, 60 யார் நீங்க? எந்திரிங்கயா. ஏலத்தை நிறுத்த சொல்றதுக்கு நீங்க யாரு? நாங்க யாரா? பாக்கியலட்சுமி ஹோட்டலு, பாக்கியலட்சுமி நகைக்கடை, பாக்கியலட்சுமி பாத்திர கடை, துணிக்கடை, இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு எங்களுக்கு. இதுக்கெல்லாம் நாங்க 2 பேரும் ஓனர். மரியாதை அனுப்பிச்சு போங்கயா. பெனிஃபிட் ஃபண்ட் நடத்தின ரமேஷ், அவர் என்னோட சகலம் சார். ரமேஷ் ஜனங்கிட்ட அவன மொத்த பணத்தையும் திருப்பி கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன் சார். என்னங்க சார், 1 கோடி இதுல இருக்கு. தயவு செய்து இந்த ஏலத்தை நிறுத்துங்க சார், ப்ளீஸ். ஓகே, பணம் கட்டினதுக்கான ரசீதை நீங்க கோர்ட்ல வந்து வாங்கிக்கங்க. சரி சார். ஓ, பணம் தான் கட்டிட்டோம்ல, கிளம்பலையா? வீடு எல்லாம் இருக்க மாட்டான். இன்னும் படுத்து கிடக்குற மச்சா இருக்கிறதுக்கு கவலைப்படாத. வீட கைப்பற்றியாச்சு. நான் சொல்லல, கைப்பற்றியாச்சு. கப்புன்னு உட்கார இருப்பாரு. கவலைப்படாதீங்க மாமா, இனிமே நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். இருக்க முடியாது போல இருக்கு. என்ன சொல்றீங்க? என்னப்பா, என்ன தேர்ற? என்ன கவரு? மூத்த மாப்பிள என் பொண்ணை ஏமாத்திட்டு வேற கல்யாணம் பண்ண போறான். அப்பா, எப்படியாவது கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி என் பொண்ணோட வாழ்க்கை காப்பாத்துக்கப்பா. என்னது, அந்த வெட்டிப்பெலுக்கு கல்யாணமா? என் தங்கச்சியை விட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி உயிரோட இருந்துருவானே. அந்த கல்யாண மண்டபத்திலே அவளை கண்ட துண்டமா வெட்டி ஊரா போட்டுவேன். மச்சான் வா போலாம். தெரியுமே, பாடி போலாம். ஓம் கணானான் கணபதி. ஸ்டாப் இட். ஐயரே, ஜீசஸ் பத்தி ஏதாவது மந்திரம் இருக்குது? அப்படியே ஒண்ணும் இல்ல. அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுவாய்.
பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் இந்த மாதிரி தப்பான கல்யாணத்துல உங்களை பார்த்து நானு அடிக்கிறதுக்கு கை இருக்காது, வாசிக்கிறதுக்கு வாய் இருக்காது. சரி என்ன நான் என்ன மீட்டிங்கா போட்டுக்கிட்டு எல்லாம் வந்து சீக்கிரம் சொல்லு. அழகுரை மந்தன் சொல்லி தாலி எடுத்து கொடுக்க மாட்டேன், தோஷம் வந்துடும். ஜலதோஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தொழில் துரோகம் பண்ண மாட்டேன். ஆமா, இவர் பெரிய பில் கேட்ஸ் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு பல கோடியில பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு. சீக்கிரம் சொல்லுங்க ஐயரே. நிச்சயமா தொழில் துரோகம் பண்ண மாட்டேன். இப்ப மட்டும் நீ தொழிலுக்கு துரோகம் இல்லையா? எல்லாரும் அடிச்சு கலாட்டா பண்ணி கல்யாணத்தை நிறுத்துறல, இது பாவம் இல்லையோ? இவன் மட்டும் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி அனாதியா விட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண வந்திருக்கானே, அது பாவம் இல்லையா? இந்த கல்யாணத்துக்கு நீ மந்திரம் சொல்ல வந்திருக்க, இது பாவம் இல்லையா? அது எனக்கு தெரியாதே. தெரியாம எதுக்கு நீ வந்த? முதவன் கல்யாணம் பண்றானா இல்ல பொண்டாட்டியை விட்டுட்டு கல்யாணம் பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்ட மந்திரம் சொல்ல வரணும். காசு கொடுத்தா மந்திரம் சொல்ல வந்துருவா நீ? சொல்லக்கூடாதா? ஐயர் போயிட்டாரு. ஐயர் போனா என்ன, அவனே நீ கட்டிக்கு வந்திருக்கிற. இந்த கல்யாணம் நடக்கும், கவலைப்படாத. நடக்காது, கொலை பண்ணிடுடா அவனை. இதுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இதெல்லாம் ஒரு கல்யாணம் வந்திருக்கீங்க, போயிட்டு இருங்க. நீங்க இந்த பக்கம் வாங்க. ஏடே நீங்க எல்லாம் பொம்பளைங்களாடி, பட்டு புடவை கட்டிட்டு ஆட்டிட்டு வந்திருக்கீங்களா? அதான் இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த குரங்கையும் கட்டிட்டு நாளைக்கு விட்டுட்டு போக மாட்டான்னு என்னங்கடி நிச்சயா? ஏடே நின்னுட்டு இருக்கீங்க? போங்க. இதோட நடுவுல போடா. வாங்கங்கற. ஏய் ஏடி இவ்வளவு பேர் பேசிட்டு போறாங்களே, உனக்கு மானம் இல்ல, வெக்கம் இல்ல, ரோசம் இல்ல, எந்திரிச்சு போடி முட்டா. இத பாரு, இது என் பர்சனல் மேட்டர். நான் இவரை இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் வெல் பண்ணிட்டேன். செட் டார்லிங், வெல் செட். இப்படி எல்லா பசங்களும் சேர்ந்து ரவுடிசம் பண்ணாக்க நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திவிட்டு அவ கூட சேர்ந்து வாழ்வேன்னு நினைக்கிறீங்கல்ல, அது மட்டும் நடக்காது. அவ டைவர்ஸ் பண்ணதுதான். இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். ஆல் கெட் அவுட். ஏய் போங்க, மாரே டச் பண்ணாத. சகல என்ன சகல இதெல்லாம் ஏன் இப்படி பிடிவாதம் பண்றீங்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. தயவு செய்து பூஜா கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாருங்க. ஐயே வண்டாடா அம்புலி மாமா நீதி போதன சொல்றதுக்கு. ஒருத்தியோட வாழ்ந்தேன், பிடிக்கல, டைவர்ஸ் பண்ணிட்டேன். இப்ப இன்னொருத்தியோட வாழ போறேன், அதே நீ வந்து கெடுக்க பாக்குற. பப்ளிக்கிட்ட நான் கேக்குறேன், உங்களை எத்தனை பேர் ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறீங்க? ஒருத்திய மனசுல நினைச்சுக்கிட்டு இன்னொருத்திக்கு தாலி கட்டினீங்களா குடும்ப நடத்தல? அவளோட பைக்ல போகும்போது இன்னொரு ஃபியர் சைடுல கிராஸ் ஆனா அந்த ஒய்ஃப் தெரியாம நைஸா பாக்குறது இல்ல? பேச வந்துட்டானுங்க எல்லாரும். நான் அப்படி இல்ல, ஏன்னா டபுள் ஆக்ஷன் ப்ளே பண்ண எனக்கு தெரியாது. நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். உண்டு நான் உண்டு, இல்லனா இல்ல. பிடிச்சிருந்தா வாழ்வேன், இல்லனா டைவர்ஸ் பண்ணிட்டு ஹாய் அப்படின்னு ஃப்ரெண்ட்ல கை குலுக்கிட்டு போவே. தெரியுமா டார்லிங்? ஏன் இங்கே நிக்கிற? கிட்டல வா, பாத்து வா, இந்த காக்காவை என் கடிச்சு வச்சிருவான். அவனை தள்ளி விட்டு வா. அப்படிதான். சகல நீங்க படிச்சவங்க, நான் படிக்காதவன். தனி மனித சுதந்திரத்தை பத்தி எல்லாம் பேசுனீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சுதந்திரம் அப்படிங்கிறது நாம பண்ற காரியத்தால மத்தவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது. இதுதான் உண்மையான சுதந்திரம் நான் நினைக்கிறேன். அப்புறம் எதெல்லாம் சொன்னீங்களே மனசு சொல்றபடி எல்லாம் வாழ்வேன்னு, அப்படியே நடந்தா பழையபடி நம்ம காட்டு முறாடி வாழ்க்கை வாழ வேண்டியதுதான். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்காக சார் நம்ம நாட்டுல குடும்பம், குழந்தை, ஒழுக்கம், வாழ்க்கை, அரசாங்கம் இதெல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த கட்டுப்பாடெல்லாம் இல்லைன்னா நாட்டுல அவன் வெட்டிட்டு சாவான் சார். என்னடா லுக்கு? இந்த ஆள் கிட்ட ஏங்க பேசுறீங்க? இந்த ஆள் இவ்வளவு தூரம் நடந்துக்கிறதுக்கு காரணமே இந்த ஆள் செய்யற தொழில் தான். ஒருத்தர் நல்ல தொழில் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நல்ல புத்தி வரும், ஒழுக்கமா கட்டுப்பாடோட வாழ்வாங்க. இப்படி ராத்திரி பகல் தெரியாம தண்ணி அடிச்சிட்டு பொண்ணுங்க கூட ஆடுற தொழில் செஞ்சா புத்தி இப்படிதான் போகும். திருப்தியில ஒவ்வொரு பொண்டாட்டியா கட்டிட்டு போனா ஆத்ம திருப்தி இருக்காது, ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. மாப்பிள இவன்ட்ட வாயால பேசிக்கிட்டா வேலையாகாது. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. இவனை அடிச்சு கைய கால ஒடிச்சு நுங்க கல்லனா தான் நம்ம ரூட்டுக்கு வருவான் பாருப்ப. அடிக்காத ஷூட் பண்ணுவேன். ஷூட் பண்ணுவேன் உன்னை. யார் நீ? உன்னை ஷூட் பண்ண வேண்டாம். என்ன சுறா பாப்பா. ஓடாதா ஓடாதா, இங்க வாடா, நில்றா, கைய கட்டுறா, கைய கட்டு, வாய போடுறா. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன இழுச்சவாய் நினைச்சீங்களாடா? டேய் ஏதோ ரிலேஷன் ஆயிட்டீங்க, போனா போகுதுன்னு பொறுமையா போனா உங்க டார்ச்சர் தாங்க முடியலையடா. எத்தனை சென்டிமெண்ட் அந்த நாட்டுல வச்சிருக்கீங்க? எத்தனை சென்டிமெண்ட் வச்சிருக்கீங்க? அப்பா சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட், பாட்டி சென்டிமெண்ட், தங்கச்சி சென்டிமெண்ட், கல்யாண சென்டிமெண்ட், தாலி சென்டிமெண்ட், இன்னும் வளகாப்பு, சீமந்தம். தாங்க முடியடா உங்க டார்ச்சர். ஏய் குப்பா, இந்த கிரௌடெல்லாம் முதல்ல இருந்து கிளியர் பண்ணு. பண்ணல எனக்கு நீங்க அழகாவோட வாழ்க்கை என்ன என்னமா பண்ண சொல்ற? நம்ம எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு சொல்லி கூட இருந்தால் புரிஞ்சுக்காம துப்பாக்கி எடுத்து காட்டுறானா? சத்தியமா இந்த ஜென்மத்தை அவன் திருந்த மாட்டாமா. அப்படியே வற்புறுத்தி சேர்த்து வச்சா கூட இந்த பொண்ணு துப்பாக்கி எடுத்து சுட்டுவாமா, குழந்தைய சேர்த்து கொண்டுடுவான். ஒரு நிமிஷம் நம்ம இருந்து பார்த்துட்டா இருக்க முடியும்? இத பாரு பூஜா, இந்த ஆள் கூட நீ வாழ்றதை விட நீ தனியா இருந்தாவே சந்தோஷமா இருக்கலாமா? ஆமா சார், உங்க விருப்பப்படி நீங்க சந்தோஷமா இருங்க. வாங்க போலாம், வாங்க வாங்க. தேங்க்ஸ் குப்பன். டார்லிங், இந்த ஏரியாவிலே ஒருத்தன் தான் படிக்காதவனா இருந்தா கூட பகுத்தறிவோட நடந்துக்கிறான். ஏய் இன்னும் அங்க நிக்கிற, போடா. அக்கா குழந்தை குடு. குடுங்க சொல்றேன். குடுமா.
எங்கம்மா குழந்தை எடுத்து போற? லட்சுமி குழந்தை எடுத்துட்டு எங்க போறீங்க? டார்லிங் வந்துட வேண்டாம் 1 2 3 சொல்லு உடனே கட்டிடுறேன். ஒரு நிமிஷம். இப்படி கட்டவா? என்ன மறுபடியும் வந்து நிக்கிற? கையில என்ன பார்சல்? இதை எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. இது உன் குழந்தை. இந்த கல்யாணத்துக்கு அக்னி மட்டும் சாட்சி இல்ல. இந்த குழந்தைய சாட்சியா வச்சு இந்த தாலியை கட்ட முடிஞ்சா கட்டியா பார்க்கலாம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. இதால கல்யாணத்தை நிறுத்த முடியாது. முதல்ல தாலியை கட்டுறேன், அப்புறமா இத உதவும் கரங்கள் வித்யாகர்ட்ட கொடுத்து வளர்க்க சொல்றேன். இத பார், அந்த குழந்தைக்கு நீ தாய்னா அவனும் தகப்பன். அவனை எந்த விதமான கவலை இல்லாம வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்கானா? நீ எதுக்கு தேவையில்லாம அழுதுட்டு இருக்க? இத பார், அழுகத முதல்ல நிறுத்து. உன்ன மாதிரி பொம்பளைங்கலாம் குழந்தைகளை வளர்க்கிற பொறுப்பு உங்களுக்கு மட்டும் தான் நினைக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆம்பளைங்கலாம் துணியை மாத்த மாதிரி வேற ஒரு பொம்பளையை தேடி தேடி போயிட்டு இருக்காங்க. என்ன இது கேட்ச் பண்ற தாலிய? உங்க ஆத்தா சொல்லி விட்டாளா? பிச்சு புடியும் பிச்சு விடு. என்ன சிரிக்கிற? என்ன கிண்டலா? என்ன மாதிரியே சிரிக்கிற? ஒண்ணு புடியும் கொன்னு குடுறா. என்ன அழுகுற? நீக்கிட்டு போகாத, தப்பாயிடும். போகாத, சுற்றுவோம் அது. என்ன டார்லிங், தாலியை கீழே வச்சுட்டு குழந்தை தூக்கி வச்சிருக்கீங்க? சாரி சிஸ்டர். என்னது சிஸ்டரா? ஆமா, இவ்வளவு நாளா அப்பா சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட், தாலி சென்டிமெண்ட், கல்யாண சென்டிமெண்ட் எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் என்ன பாதிக்கவே இல்லை. ஆனா குழந்தை சென்டிமெண்ட் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது. அமெரிக்காவா இருந்தாலும் ஐரோப்பாவா இருந்தாலும் குழந்தை சென்டிமெண்ட்ஸ் தான் ஜெயிக்குது. உனக்கு தான் 50 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கே. அதுல எவனாவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் லைஃப் ஸ்பாயில் பண்ணு ப்ளீஸ். யூ பிளடி சீட்டிங் ராஸ்கல். உன்னை வச்சுக்கிறேன். என்ன வச்சுக்காத, வேற எவனையாவது வச்சுக்க. மாமா, அத்தை, கடைசியில எல்லாரும் மாதிரியும் நான் திருந்திட்டே. என்ன மன்னிச்சிருக்கேன்னு நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா நீங்க யாருமே என்ன மன்னிக்க மாட்டீங்க. என்ன மாப்பிள்ள நீங்க? ஆமா மாமா, அந்த அளவுக்கு உங்க எல்லாரையும் கேவலமா நான் பேசியிருக்கிறேன். நம்முடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் அசிங்கமா திட்டி இருக்கிறேன். என்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேனா, முதல்ல என் குழந்தையோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மத்தவங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் நாம கொஞ்சம் வாழணுங்கிற புத்தியே வந்துச்சு. இப்ப நான் கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என்ன தயவு செய்து உங்க குடும்பத்துல ஒருத்தரா சேர்த்துக்குவீங்களா? சகல, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்ன மாதிரி மிடில் கிளாஸ்காரன் உங்களை மாதிரி உழைச்சுதான் முன்னேறின சகல. நான் பெரிய சகலையை பார்த்து அவரோட போட்டி போட்டு அவரை மாதிரி பெரிய ஆளாகணும்ட்டு குறுக்கு வழியில சிட்ஃபண்ட் நடத்தி இன்னைக்கு சட்டத்துக்கு முன்னால குற்றவாளி ஆயிட்டேன். ஆனா இப்ப எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நியாயமான தொழில் செஞ்சு உழைச்சு முன்னேறுவேன். மாப்பிள்ளைங்க எல்லாம் தெரிஞ்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்ப நான் திருந்தி ஆகணும்ல மாப்பிள்ள. படிச்சுக்கணும், பணக்காரன் தான் பணம் சம்பாதிக்க முடியும் தப்பா நினைச்சு என் பொண்ணுகளை உங்களுக்கு கொடுத்தேன். ஆனா நீங்க பணக்காரனா இல்லாட்டியும் படிக்காட்டியும் உண்மையும் உழைப்பு இருந்தா பணம் சம்பாதிக்க கூட நிரூபிச்சு காட்டீங்க. எப்பா இப்ப அது புரிஞ்சுங்கப்பா, எப்படிப்பட்ட மாப்பிளைக்கு பொண்ணு கொடுத்தா குடும்பம் உருப்படும்னு. மாப்பிள்ள, இவ்வளவு சம்பாரிச்சும் கூட மனித நேயத்தோட என் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துனீங்க. என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. என்ன மாமா ஏன் கால் விழுந்துறேன். நீ இன்னும் திருந்துற மாதிரி தெரியலையாப்பா. ஏண்டா சரியா விழுக மாட்டேங்கிற கால்ல ஒண்ணு விளையில நின்னு இப்ப ஹார்ட் அட்டாக் வந்து பொழைச்சிருக்கேன். அப்பா கத்தாடா, மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துருப்பாங்க. இந்த சந்தோஷத்தை கொண்டாட உங்க எல்லாரையும் பிளைட்ல ஒரு வாரம் லண்டனுக்கு ஏன் செலவுல கூட்டு போறேன். அப்படி நாங்களே லண்டனுக்கு வராண்டா எங்க ஃபேமிலிக்கு மட்டும் 10 டிக்கெட் போடணும். இடியட் மாதிரி பேசுறியடா. நீங்க 2 பேர் தானே, எதுக்கு 10 டிக்கெட்? என்னங்க நீங்க எங்க பன்னிக்குட்டி குழந்தைங்க 8 பேத்தையும் சேர்த்து மொத்த 10 இல்ல? அட பாவிங்களா, லண்டனை நாரடிக்க போறீங்களாடா? தொழில பத்தி கேவலமா பேசுறது நடக்கிறதா வேணாமே. ஏய் எங்களுக்கும் காலம் வரும், நேரம் வரும், வாழ்வும் வரும். நம்
நம்பிக்கையை உழைப்பில் வைச்சா உங்களுக்கும் காலம் வரும், எங்களுக்கும் காலம் வரும், நேரம் வரும், வாழ்வும் வரும். நம்பிக்கை